பாண்டியன் கடையிலேருந்து வீட்டுக்கு வராரு. வந்தவுடனே வாங்க வாங்க சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு தங்கமயில் கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இந்தாம்மா அந்த பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை தங்கமயில் வாங்குறாங்க. வாங்குறத பார்த்தோன்னே கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னம்மா எதுக்காகடி பேக் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லை இல்லை மாமா கொடுத்தாரு, எங்கே வைக்கணும்னு சொல்லுங்கள் அத்தை, நானே போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை சாவி எங்கே இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அத்தை, சாவி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நானே போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது கோமதிக்கு. அந்த பேக் அப்படியே பிடுங்குறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க. இன்றைக்கி இந்த பிள்ளை சாப்பாடு கொண்டு வந்தது, அதனால் எவ்வளோ வேலை ஆச்சு தெரியுமா, நிறைய வேலை முடித்தோம், சூப்பர், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கோமதிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது. எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு இப்பயே சொல்லிவிடுங்க, அப்போ தான் அப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் டியூஷன் ஆரம்பிக்க போகிறீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. அப்போது சரி நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சொல்கிறதுக்கு. அதுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாண்டியர் போகிறாரு. அச்சச்சோ என்ன சொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. சரி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே போனோடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க கோமதி. இல்லை எப்போ பார்த்தாலும் பெரிய மருமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் நானும் இந்த வீட்டில் 15 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், தேவையான எல்லாமே பார்த்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் கூட என்னை நீங்கள் புகழ்ந்து பேசுனதே இல்லை. ஆமாம் தங்கமயில் சாப்பாடு கொண்டு வந்துட்டான்னு நீங்கள் அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்க. நான் கூட தான் கல்யாணம் ஆன புதுசில் உங்களுக்கு கடைக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆன பொண்ணுலாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது தங்கமயில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குது இப்படின்னு பாராட்டுறீங்க. இனி உங்களால் எப்படி இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சரி எனக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ராஜி வராங்க. அத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா அவள் என்ன பண்ணுறா பாத்தியா, பேகை வாங்குறா. எனக்கு வர கோவத்துக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் தானே இந்த வீட்டில் இருக்கேன், நான் தானே பெரியவ, எனக்கு என்ன மரியாதை இருக்குது, ஒரு மாமியார்ன்ற மரியாதையே இல்லை. என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்தால் அவள் பேக் வாங்குறா, இதெல்லாம் தப்பு தானே. நான் மாமியார் அவள் மதிக்கணும் இல்லை. அது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் தங்கமயில் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் கூட சாப்பாடு கொண்டு போனேன், அப்போல்லாம் என்னை புகழ்ந்து பேசல. இப்போது மருமக சாப்பாடு கொண்டு வந்தோடனே ஐயோ அப்பா அப்படி பேசுகிறாரு, எனக்கு கோவமாக வருது, எனக்கு டெய்லி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு கோமதி ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. அத்தை விடுங்க அத்தை, இதெல்லாம் பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு கதிர். அண்ணா எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஏன்டா கேட்குற, அப்பாப்பா கடை வேலை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. என்னால் மீனா கூட நிம்மதியாக இருக்கவே முடியல. அவள் வேறு ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. என்னால் போகவே முடியல, இங்கே கோயம்பேட்டிலே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணே நீ ஏன்னா ஒரு ஃபோனை எடுத்த, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நாங்கள் போனால் ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்காத, ஃபோன் வந்து இங்கே டவர் கிடைக்கல, அது கிடைக்கல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுன்னு சொன்னேன்ல, நீ ஏன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேற அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, இனிமேல் அப்பா ஃபோன் பண்ணால் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு செந்தில் ஃபோனை வைக்கிறாரு. செந்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராரு. மீனை பார்க்குறாங்க. மீனா உன்னை நாளைக்கு நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் மீனா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காது என்ன அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. இல்லைங்க நான் அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்கல, நாளைக்கு நம்ம போகலாம் சரியா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதே தெரியல மீனா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு இங்கே வந்தா, ஆனால் அங்கே எதுவுமே நடக்கலை, அப்பா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே மீனா சொல்கிறாங்க, பரவாயில்ல விடுங்க அதெல்லாம்